लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्नतिधरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2782வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய பெரிய திருவந்தாதியிலே 4ஆம் பத்திலே வரக்கூடிய 6வது பாசுரம் 36வது பெரிய திருமொழி பாசுரம். கண்ணனையே ஏற்றுக்கொண்டால் அவனே எல்லாமாவும் இருப்பான் என்று சொல்லுகிற பாசுரம். அவனா இவனா என்று சந்தேகப்படாதே, அவனேதான் எல்லாம் என்று எண்ணம் வேண்டும் என்று உரைக்கிற பாசுரம். முதலிலே ராமானுஜர் அருளிய தனியனை சேவிப்போம். முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருவூரும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு. 36வது பாசுரம். அவனாம் இவனாம் முவனாம் மற்றும் உம்பரவனாம் அவனென்றிராதே. அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலும் ஆம். அவன் என்று சர்வேஸ்வரனை குறிக்கிறது. அவன் ஆம் என்பது அவன் துர்பலனாய் இருப்பானோ என்று சொல்லுகிறது. தூரத்தில் இருக்கும்போது துர்பலக்காரனோ என்று நினைக்கிறது. இவன் ஆம் என்பது சுலவனாய் இருக்கிறானோ என்றான். உவன் ஆம் என்றால் இரண்டுக்கும் நிலைப்பட்ட மத்தியஸ்தனாய் இருக்கிறானோ. மற்றும் உம்பரவனாம் என்றால் நமக்கு அகப்படாத தேவர்களுக்கு வேண்டியவனோ என்றபடியெல்லாம் நினைத்து நினைத்து சந்தேகங்களை கொள்ளாதே. அவனே அவனாம் என தெளிந்து எம்பெருமானுடைய சுரூபமே கருணை வடிவானது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு கண்ணனுக்கே தேர்ந்தால் அந்த கருணையோடு இருக்கக்கூடிய சௌலபியம் என்று சொல்லக்கூடிய குணத்திற்கு சொந்தக்காரனான கிருஷ்ணாவதாரத்தில் விளங்கிய அவனையே எண்ணி எண்ணி அவன் பாதத்தை சரணடைந்தால் அவனே அப்பெருமானே எவனேலுமாம் எல்லா உறவு முறையும் ஆவான் நமக்கு என்று சொன்ன பாசம். சில சமயங்களிலே பெருமாள் சுலபனை போல தோணும். சில சமயங்களிலே அவன் நமக்கு சாதகமாய் இருக்க மாட்டான், துர்பலன் போல தோன்றும். மற்றும் சில சமயங்களிலே அவன் சுலபனும் அல்ல துர்பலனும் அல்ல, நடுத்தரமானவன், நியாயமாக இருக்கக்கூடியவன் என்ற தோற்றம் வரும். பின்னர் சில சமயங்களிலே அப்பப்பா அவனோ மிக உயர்ந்தவன், மேலோருக்கெல்லாம் மேலானவன், அவனை போய் நாம் அடைய முடியுமா என்ற ஒரு சந்தேகமும் வரும். எனவே அந்த பெருமானுடைய சௌலபியம் என்கிற அசாதாரணமான வடிவை தெளிந்து கொண்டு தெளிந்த ஞானத்தை பெற்று அந்த கண்ணபிரானுக்கே நாம் ஆட்பட்டு விட்டால் அவன் நமக்கு சகலவிதமான உறவுக்காரனாகும் நின்று எல்லா நன்மைகளையும் செய்தருவான் என்கிறார் இந்த பாசுரத்திலே. அவனாம் இவனாம் உவனாம் என்றால் அவன் என்றால் அது, அவன் என்றும் அது என்றும் கைக்கு எட்டாத தூரத்தில் உள்ள பொருள்களை சொல்லுவது வழக்கம். ஆகவே இங்கு அவனாம் என்றது கை கெட்டாமல் போகக்கூடிய துர்பலனாய் இருப்பானோ என்று சொல்லுவது. இவன் என்றும் இது என்றும் சொல்லுவது கைக்கு எட்டக்கூடிய பொருளை சொல்லுகிற வழக்கம். எங்கே இவனாம் என்பது நமக்கு கையெட்டக்கூடிய சுலபனாய் இருக்கிறான் பெருமான், துர்பலன் என்று நினையாமல் சுலபனாக நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த பாட்டிலே அவன் ஒன்றுமிராத உவனம் ஒன்றிராத உம்பரவனான் என்றிராதே என்று சொல்லுதல் எப்படி பொருந்துகிறது என்றால், இவனாம் என்றிராதே என்றதும் சொல்லுதல் எப்படி பொருத்தம்? எம்பெருமான் சுலபன் என்று நினையாதே என்று சொல்லுதல் இந்த பாட்டுக்கு சேருமோ என்றால், கேண்மின் அவனாம் இவன் என்று தொடங்கி செல்லுவதெல்லாம் அவரவர்கள் சந்தேகப்படுவதை சொல்லுகிறது. அதாவது அவன் துர்பலனோ சுலபனோ மத்தியஸ்தனோ மிகவும் உயர்ந்தவனோ என்றெல்லாம் நீ சந்தேகப்படாதே.
உன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிற வகையிலே முன்னடிகளிலே விதித்தது போல் அவன் சுலபனே என்று நிச்சயமான உணர்ச்சியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் பலனோ துர்பலனோ சுலபனோ மத்தியஸ்தனோ என்றெல்லாம் சந்தேகத்தை சொல்லிட்டு சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிற மாதிரி நிச்சயமாக அவன் சுலபந்தான். கண்ணனை அணுகினால் நமக்கு அவனே எல்லா சொந்தக்காரணமாக இருப்பான் என்று சொல்வது. அவன் ஆம் அவனே என்று தெளிந்து கொண்டு அந்த எம்பெருமான் ஆம் அவனே நமக்கே கையாளாயிருப்பான் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று அரியனோ எழினோ என்ற சந்தேகங்களையெல்லாம் அறவே ஒழித்து அவனுடைய பாரதந்திரியமே வடிவு என்று துணிந்து அந்த குணம் நிறைந்த கண்ணபிரானுக்கே நாம் ஆட்பட்டால் அவனே எவனேலும் என்று மாதாவாக பிதாவாக உடன் பிறந்தவனாக உயிர் தோழனாக என்று எல்லா விதமான உறவு முறையாகவும் இருந்து நமக்கு அவனே எல்லாவுமாக ஆய்விடுவான் என்றபடி அர்ஜுனன் போல்வார்க்கு யஸ்ய மந்திரீச்ச கோப்தாச சுக்ருகோ சைவ ஜனார்தனா என்று சொல்லும்படியாக எல்லா உறவுமாக அமைந்தானாம் அர்ஜுனனுக்கு. அவனுடைய தேரோட்டியாக, அவனுடைய நண்பனாக, அவனுடைய மைத்துனனாக, அவனுடைய மாமன் மகனாக என்றெல்லாம் எல்லா உறவு முறையோடும் கண்ணன் இருந்தான் அர்ஜுனனுக்கு என்கிறபடி நாமும் அவனுடைய சௌலபியம் என்கிற அந்த குணத்திற்கு ஆட்பட்டால் கண்ணன் நமக்கு எல்லாமுமாக இருப்பான் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். இந்த பாட்டுக்கு வேறொரு மாதிரி பொருள் சொல்றவங்க இருக்காங்க. நம்மால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக சாஸ்திரங்களிலே கூறப்பட்ட தேவன் சிவனோ பிரம்மனோ விஷ்ணுவோ இவர்களிலும் மேற்பட்ட வேறொரு தெய்வமோ என்றபடியெல்லாம் சந்தேகப்படாமல் வேதாந்தங்களில் சா என்றும் தத் என்றும் சொல்லப்பட்டுள்ள தெய்வம் சத் என்று சொல்லப்படுகிற கண்ணபிரானே என்று தெளிந்து அவனை பற்றினால் அப்பெருமானே தேவாந்திரங்கள் அளிக்கும் பலன்களையும் வேண்டுவாருக்கு அளித்து விடுவான் என்று பொருள் சொல்லுவாரும் உண்டு. மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அனுபவித்து நாளை மற்றொரு பாசுரத்தை சேவிக்கலாம். அவனாம் இவனாம் உவனாம் மற்று உம்பரவனாம் அவனன்றிராதே. அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலும் ஆம். காயேன வாச்சா மனசேந்திரா அபியாப்தநாபா பிரகதேத சபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியானி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒரு திருவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.